ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு தானே கேள்விப்பட்டிருக்காங்க. சூர்பம் இவ சுமித்திரை என்ன சொல்கிறா, உனக்கு இனிமேல் ராமன் இருக்கக்கூடிய காடு தாண்டா அயோத்தி, ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. மா காதல் ராமன் நம் மன்னவன். ராமன் தாண்டா நமக்கு ராஜா. மா காதல் மன்னவன் ராமன் நம் மன்னவன். பூங்குழல் சீதை கூட போகிறாள். ஏகாயினி இவ்வயின் நிற்றலும் ஏதம்னா. நிக்காதரா, போட போட, அவன் கூட போட. அவன் தாண்டா ராஜா, என்னைக்கு ராமன் தாண்டா ராஜா. அவன் இருக்கிற இடம் தாண்டா உனக்கு அயோத்தி, போ. அந்த துன்பத்திலும் இலக்குவனுக்கு மகிழ்ச்சி. அவனுக்கு ஒரு சினிமா பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார்னு பாட்டு உண்டு. ராமனை தான் தெரியும், ராமன் ராஜாவா இருந்தா என்ன இல்லைனா என்ன, ராமன் கூட இருந்தால் போதும், அதான் இலக்கு. இங்கே நிற்காதடா போடா இவையின் நிற்றலும் ஏதம்னு உடனே கிளம்புனான். ராமன் 2 அடி வச்சான், இலக்குவன் பின்னாலேயே 2 அடி வச்சு போனான் பாருங்க. இப்போ மறுபடியும் கூப்பிட்டா சுமித்திரை, மகனே அப்படின்னு. பின்னும் பகர்வாள் மகனே. இவன் நடந்து போனவன் காதில் அவன் மகனேன்னு கூப்பிட்டது விழுந்தோன்னா பக்குன்னு இருந்துருச்சு. அம்மா மாறிட்டாள் அதுக்குள்ள. நீ ஏன்டா போகணும், நமக்கு நம்ம எல்லாரும் பேசுறது தானே, டே நமக்கு எதுக்குடா வம்பு. நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்கிறது அதுதான், நமக்கு எதுக்குடா வம்பு, ஊரில் ஏன் எக்கேடு பட்டு விட்டான், நமக்கு என்ன, நம்ம வேலையை பாடுற. அப்படி சொல்ல போகிறாவளோ. இப்போ தானே போன்னு சொன்னால், இப்போ போன்னு சொல்லியாச்சு, இங்கே நிற்காதன்னுட்டா. இவையும் நிற்றலும் ஏதும் போன்னு சொன்னவ மகனேன்றா. ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்குறான். லக்ஷ்மணன் அப்படி திரும்பினான். 2 அடி முன்னால் அந்த ராமனும் திரும்பினான். சுமித்திரை சொன்னாலாம், கம்பன் எழுதினான், மகனே இவன் பின் செல், அவன் பின்னால் போட. தம்பி எனும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. அங்கே போய் நான் ராமனுக்கு தம்பி, அந்த நினப்பு உன் மனசில் இருக்கக்கூடாது. அவனுக்கு அடிமடா நீ நில. மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. மன்னும் நகருக்கு அவன் வந்திடின் வா. இந்த ஊருக்கு ராமன் எப்போ வரானோ அன்னைக்கு தாண்டா நீயும் வரணும். அவன் வந்தாதான் வரணும். மன்னும் நகருக்கே அவன் வந்திடின் வா. அடுத்த வார்த்தை சொன்னா பாருங்க, அது அன்றேல் முன்னம் முடி. ராமனுக்கு முன்னால் நீ செத்து போடா போடா. ஒரு தாய், அவள் பெற்ற பிள்ளை. நீங்க கைகேயி, கோசலை, சுமித்திரை, இந்த 3 தாயை நம்ம வரிசையாக பார்த்தோமே. 3 பேர் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை பாருங்க. அப்படியே ராமனுக்கு கண்ணில் கண்ணீரா ஒழுகுது. இது என்னடா இது, காட்டுக்கு போன்னு சொன்னவளும் ஒரு அம்மா, ஐயோன்னு அடிவயத்தை பிசைஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தவளும் ஒரு அம்மா, தாம் பிள்ளைய பார்த்து அடிமையா போடா, இந்த நாட்டுக்குள்ளே வராத நீ, அவன் வந்தா வா, அவன் வர முடியாத நிலை ஏற்பட்டா நீ செத்து போடான்னு சொல்கிறவளும் ஒரு தாயா அப்படின்னு 2 அடி நடந்தவன் நின்னா. மறுபடியும் ராமன் நின்றுட்டு இலக்குவன்கிட்ட சொன்னான், தம்பி அம்மா 3 பேரும் முன்ன மாதிரி இல்லை. அன்னையர் அனைவரும் ஆழி வேந்தனும் முன்னையர் அல்லர், வெந்துயரில் மூழ்கினர். எப்பா அப்பா முன்ன மாதிரி இல்லைப்பா, 3 அம்மாவும் முன்ன மாதிரி இல்லைப்பா. ரொம்ப மனசங்கடத்தில் இருக்காங்க அம்மா 3 பேரும். அப்பா பரதன் இல்லை, சத்ருக்கன் இல்லை, நான் காட்டுக்கு போகிறேன், நீ ஒன்று செய்ய, நீ ஒருத்தன் இங்கே இருந்து அவங்கள பார்த்துக்கிய. யார் கேட்குறா? ராமன் இலக்குவனிடத்திலே.
உன்னை நீ என் பொருட்டு உதவியவாய். எனக்காக நீங்கள் இருந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கூடாதப்பா. முன்ன மாதிரி உடம்பு பலமும் இல்லை, மனபலமும் இல்லை. ஏங்க இப்படி நினைக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டே போகுது, தளர்றாங்க, மனசு சரியில்லை, ஒருத்தராவது கூட இருந்து பார்க்கணுன்னு பிள்ளைங்க அப்படி நினைக்கிற பிள்ளைங்களை பெறுவது ஒரு தவம் அல்லவா? அப்படி நினைக்கணுமே. அதனால் என்ன, கூட 10,000 ரூபா 1 லட்சம் ஆனாலும் முதியோர் இல்லத்தில் இருந்துடுறேன், பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போகாமல் கூட இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம். நீ ஒருத்தன் இருந்து பார்த்துக்கப்பா. இலக்குவனுக்கு சுர்ரு கோபம் வந்தது. இப்போ தான் விதிக்கு விதியாக வில் தொழில் காண்டின்னு பேசி வரன்னு கூட வந்த உடனே எங்கள் அம்மாவே சரின்ட்டா இவன் என்ன வேணான்றான்ற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்டான். யார்கிட்ட? ராமன்கிட்ட. இலக்குவன், நீர் உள எனின் உள மீனும் நீளமும். அண்ணா, ஒரு ஆற்றுல தண்ணி இருந்தாதான் அதில் மீன் இருக்கும், நீலப்பூ மலர். பார் உள உள எனில் உள யாவும். இந்த உலகம் இருந்தாதான் இந்த உலகத்திலே எல்லாம் இருக்க முடியும். உலகமே இல்லைன்னா யார் இருக்க முடியும்? நீர் உள எனின் உள மீனும் நீளமும், நார் உள தனு உளாய் சீதையும் நானும், ஆர் உளர் எனில் உளம் அருளுவாய். சீதையை நானும் யார் இருந்தா இருப்போம்? நீங்கள் சொல்லுங்க. நான் முதல்ல உயிரோடு இருக்க வேணாமா? நீ அம்மா அப்பா பார்த்துக்கன்னு சொல்கிறீங்க, நீ போயிட்டுனா நான் எங்கே இருக்கிறது? அதுக்கு அவன் சொல்கிற உதாரணம் பாருங்கள். பெரியவங்க எவ்வளோ விளக்கம் சொன்னாங்க இதுக்கு, நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆற்றுல மீனும் நீலப்பூவும் தண்ணி இருந்தால் தான் இருக்கும். சீதையை நானும் நீ இருந்தால் தான் இருக்க முடியும், நீ இல்லைன்னா இருக்க முடியாது. இதுதான். இதுக்கு யாருக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்? தன்னை மீனாகவும் சீதையை நீலப்பூவாகவும் சொல்லுகிறான். நான் மீன் மாதிரி தண்ணி இல்லைன்னா இருக்க முடியுமா? அண்ணி சீதை நீலப்பூ மாதிரி தண்ணி இல்லைன்னா இருக்க முடியுமா? பெரியவங்க என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, நீலப்பூ இருக்கிறதே தண்ணி ஆற்றுல இல்லைன்னா வாடும், காய்ந்து விடும், சாஞ்சிடும். மறுபடியும் ஆற்றில் தண்ணீர் வருகிற போது உயிர் பெற்று எழும், மறுபடியும் பூக்கும். இது நீலப்பூவுக்கான பெருமை. ஆனால் தண்ணி இல்லைன்னா மீன் கருவாடு ஆகிடும், செத்து போயிடும். அப்போ இலக்குவன் என்ன சொல்கிறான்? இந்த கதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ராமனை விட்டு ராவணன் தூக்கி கொண்டு போயிருந்த போது காய்ந்த நீலப்பூ போல அசோகவனத்திலே இருந்த சீதை மீண்டும் ராமனுடன் உயிரோடு நன்றாக இணைந்தாள். இலக்குவன் என்ன சொல்கிறான்? நீ போனினா நான் கருவாடாயிடுவேன், செத்தே போயிடுவேன், என்ன வேணான்னு சொல்ல. பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன் மீன் சொல்லான்றதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. எவ்வளோ ஜாம்பவான்கள் படித்த கதையில் அவங்க என்ன சொல்லுவாங்க, மீன் தான் தண்ணியில் எதிர்த்து நீந்தும். தெரியல உங்களுக்கு? எதிர்த்து நீந்தும், தண்ணி போகிற போக்கில் நீந்து எதிர்த்து நீந்தும். இலக்குவன் அந்த மாதிரி அண்ணனை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் இலக்குவன் தான். அதனால் அவன் நீரில் இருக்கக்கூடிய மீன். என்ன நீ அறிவில்லாத மாதிரி செய்கிறன்னே பேசுகிற ராமன்ட்ட பின்னால். சீதை மாயா சீதையை கொன்ற பின்னால் அறிவில்லாதவர் போல் என் அண்ணனை எதிர்த்து பேசுவான். ஒன்று மீன் இன்னொன்று செய்யும், என்னன்னா நீரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கும். ராமனுக்கு வர இருந்த நிறைய கெட்ட பேரை நீக்கியவன் இலக்குவன் தான். அதனால் அவன் நீரில் இருக்கக்கூடிய மீன். பெரியவங்க அப்படி விளக்கம் சொன்னாங்க. இப்போ ராமனுக்கு வேற வழி இல்லை, காட்டுக்கு கிளம்பி போயாச்சு. காட்டுக்கு கிளம்பி போய் இப்போ இதோட 3 தாயர்களும் ஆப்சண்ட். இந்த 3 தாயர்கள் விஷயம் இதோட முடியுது. ஆனால் இந்த 3 தாயர்களும் ஒன்றா